எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரே நாளில் பெரியவருடைய இமேஜுக்கும் சின்னவருடைய இமேஜுக்கும், அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜுகளுக்கு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த வேலையை பார்த்து விட்ட சதிகாரம் தானே கேட்குறீங்க? வேற யாரும் இல்லை, பெரியவருக்கு அந்த வேலையை பார்த்தது அவர்களுடைய அறிவார்ந்த ஐடி விங் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிற அந்த மூடர் கூடம். அவங்க அந்த வேலையை பார்த்து விட்டாங்க. சின்னவருக்கு அந்த வேலையை பார்த்து விட்டது யாருன்னா வேற யாரும் இல்லை, அவருடனே ஒட்டி பிறந்த அவருடைய சொந்த வாய். அதுதான் அந்த வேலையை பார்த்து விட்டுருக்குது. முதல்ல பெரியவர்கிட்ட ஆரம்பிச்சுக்கலாம், ஏன்னா அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மரியாதை செய்யணும்ல. அதனால முதல்ல பெரியவருக்கு அந்த மரியாதை செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லை, கூலி படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொட்டா கரண்ட்டா, கெட்ட பையன்டா, பத்த வச்சுட்டியே பரட்டை, பரட்டை பவர் ஹவுஸ்டா அப்படின்ட்டுலாம் வரும் இல்லையா ஒரு பாட்டு. அந்த பாட்டை நேற்று ஐயா ஸ்டாலின் அவர்களை வச்சு எடிட் பண்ணி ஐடி விங்கில், டிஎம்கே ஐடி விங்கில் போட்டிருக்கிறாங்க, அஃபீஷியல் ஐடி விங்கில் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நேற்று முதல்ல என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சாதிய ஆணவ படுகொலை. இதான் நேற்று தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். இப்படி ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியில். இந்த ஈவேரா மண் என்று இந்த கருஞ்சொட்டை கோமாளிகள் சொல்லி கொண்டிருக்கிற கருஞ்சட்டை, ஆமாம் மாற்றி சொல்லிட்டேன், கோமாளிகள் சொல்லி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதே நாளில் ஸ்டாலின் பவர் ஹவுஸ்டா அப்படின்ட்டு பாட்டு போட்டிருக்கிறாங்க இந்த அறிவார்ந்த ஐடி விங். பார்க்குறவங்க இது ரெண்டையும் ஒன்றா தான் பார்ப்பாங்க, ஏன்னா அந்த ஒரு அதிர்ச்சியே தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. அந்த சமயத்தில் இந்த பாட்டை இவங்க போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? காரி மூஞ்சில் துப்ப மாட்டாங்க இந்த ஐடி விங்க. அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சமாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது இப்படி ஒரு பாட்டை நம்ம போட்டோம்னா எல்லாரும் நம்மளை காரி துப்புவாங்களேடா அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு, பேசிக் சென்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த முட்டாள் உடன்பிறப்புகள் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களா? அதனால தான் இவங்க மூடர் கூடம் அப்படின்னு சொன்னாங்க. உடன்பிறப்புகள் இந்த பாட்டை எடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க. ரைட்டு, போட்டு சும்மா டிராகன் மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. டிராகனாவது வாயில் மட்டும்தான் ஃபயர் வரும், உடன்பிறப்புகள் நவத்வாரத்திலையும் ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. பிச்சுட்டு போகுது ஃபயர்லாம், சும்மா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த பாட்டு நல்லா பில்டப்பாக இருக்குது, ஒரு ஹைப்பாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபயர் விடுறீங்க. ரைட், ஆனால் ஒரு பாட்டை எடுத்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த பாடல் வரிகள் என்னென்ன, அந்த வரிகளுக்கு என்னென்ன பொருள், இதையெல்லாம் பார்த்துல போடணும். இந்த கெட்ட பையன்டா, அப்புறம் தொட்டா கரண்ட்டா, பவர் ஹவுஸ்டான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி மொதல் விஷயம், பத்த வச்சுட்டியே பரட்டை அப்படின்ட்டு ஒரு லைன் வருது. அந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தை நீங்கள் காட்டுறீங்க. ரைட்டு, முதல்ல இந்த பத்த வச்சுட்டியே பரட்டைங்கிறது என்ன கான்டெக்ட்னு உங்களுக்கு தெரியுமா? 16 வயதினிலே அப்படின்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் வந்த ஒரு டைலாக், பத்த வச்சுட்டியே பரட்டை அப்படின்ட்டு. அந்த டைலாக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக எடுத்து இந்த பாட்டில் வச்சிருக்கிறாங்க. ரைட்டு, முதல்ல பரட்டை என்றால் என்ன யாருக்காவது தெரியுமா? உடன்பிறப்புகள் யாருக்காவது? பரட்டை என்றால் தலைமுறை நிறைய முடி வச்சுக்கிட்டு, அடர்த்தியாக தலை நிறைய முடி இருக்கும், ஆனால் அந்த தலையை ஒழுங்காக சீவாமல் கண்ணா பின்னான்னு களைச்சி விட்டுக்கிட்டு அப்படி சுற்றுறது தான் பரட்டை. அந்த 16 வயதிலே படத்தில் ரஜினி கிட்டத்தட்ட அப்படித்தான் இருப்பார், அதனால் பரட்டை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் முதல்வரை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன கொச்சைப்படுத்துறீங்களா? அவர் என்ன அழகா நல்லா பகுடு எடுத்து நல்லா அழகாக சீவி தலையில் வச்சிருக்காரு, தலையை வச்சிருக்காரு. அதை போயிட்டு நீங்கள் பத்த வச்சுட்டியே பரட்டை அப்படின்ற வரிகளை எடுத்து நீங்கள் முதல்வருக்கு போடுவது என்பது முதல்வரை சிறுமைப்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அதனால தான் சொன்னேன் உங்களை மூடர் கூடம் என்று. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே, அதாவது உங்களுடைய தலைவர் மேலே கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறைன்னு ஒன்று இருந்திருந்தா இந்த வேலையை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் பார்த்துட்டீங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு அவர் மேலே அக்கறை இல்லைன்றது அர்த்தம் இல்லை, உங்களுக்கு மூளை இல்லை. அதனால அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அதனால் ஏற்பட்ட டேமேஜ்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். என்ன பண்ணுறது? இந்த காட்சியை பார்த்து விட்டு சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்கலாம் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கஜினி படத்தில் சூர்யா அவர்கள் தர்பூசணி பழத்தை இப்படி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னுவார். அதை பார்த்துட்டு வேற ஒருத்தர் ட்ரை பண்ணி அதே மாதிரி பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் மனசுக்குள்ள என்ன நினைப்பு? நம்ம சூர்யாவோட சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பு. அதை பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறாரு. சூர்யாவோட நாம் பண்ணுறது தான் நல்லா மாசாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் நம்புறாரு உண்மையிலே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் சூப்பர் ஸ்டார் மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க ஒரு அக்கறையில். அதில் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்காங்க கீழே, ஒரு கல் நெஞ்சக்காரன், பவர் ஹவுஸா, எங்கள் ஏரியாவில் நாளைக்கு ஷட் டவுன், இங்கே வர சொல்லுங்கள், 2 வயரு சொருவி கொஞ்சம் பவரை எடுத்து குழம்பு மசாலா அரைக்க அண்டு மாவாட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோன்னு பேசிக்கிறோம். இதான் நம்ம பையன் புத்தின்னு வச்சுங்களேன். பவர் ஹவுஸ்ன்னொன்னே ஏதோ வீட்டுக்கு ஹவுஸுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, நம்ம போய் அங்கே இருக்கிற சாக்கெட்டில் 2 வயரை சொருவி நம்ம மாவு அரைச்சிக்கலான்ற மாதிரி அவன் பிளான் பண்ணியிருக்கிறான்.
பவர் ஹவுஸுங்கிறது என்ன அது? அது அது பிரம்மாண்டமாக இருக்கும், ஏகப்பட்ட பவர் இருக்கும், அதான் பவர் ஹவுஸு. அது புரியாமல் இந்த மாதிரி லூசுத்தனமாக கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதான் நமக்கு பிடிக்கிறதில்லன்னு வச்சுங்களேன். அதில் இன்னொருத்தம் பாருங்க, இது என்ன கேள்வி இது? இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பண்ணுவீங்களா இல்லை சிரித்தாலும் பரவாயில்லன்னு பண்ணுவீங்களான்னு கேட்குறோம். இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸ்டாலின் அவர்கள் ஒரு பவர் ஹவுஸ், பவர் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க உடன்பிறப்புகள். இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன ஒன்று, அப்பப்போ நம்ம கவுன்சிலர்களுடைய கணவன்கள் தான் அந்த பவர் ஹவுஸை மதிக்க மாட்டாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற அந்த டயலாக் எடுத்து அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க, டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஆனால் அது கேட்கும்போது நம்ம கவுன்சிலர்களுடைய கணவன்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்குது? பெரிய பவர் ஹவுஸ், நாங்களே உனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி தான் நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்குது. சரி, இன்னொருத்தன் என்ன போட்டிருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதை தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு படம் ஒன்று இருக்குது, ஐயா ஏட்டையா போயிட்டாங்க, நீங்கள் பயப்படாமல் வெளியே வாங்க அப்படின்னும் போது வடிவேல் ஒரு கெட்டப்பில் வருவார்ல, அதை போட்டு மோடி டெல்லி போனதும் வெளியே வந்த மாவீரன் அப்படின்னு போட்டுக்கிறார். அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு போனதற்கான காரணமாக சொல்லப்படுவது என்பது தன்னை கொடூரமாக தாக்க வந்த அந்த அஷ்டம சனி. ஐயா மோடி அவர்கள் கிடையாது, அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி, அதை லாபகமாக ஏமாற்றி அதிலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான் மருத்துவமனைக்கு போனார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவங்க என்னமோ பார்த்தீங்கன்னா மோடிஜியை பார்க்கறது பயந்துக்கிட்டு மருத்துவமனைக்கு போய் பம்மிட்டார் அப்படின்ற மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சரி கிடையாதுங்க. அப்புறம் இன்னொருத்தன் எனக்கு புரியல, இந்த ஃபோட்டோ பாருங்க, யார் நம்ம அர்ஜுன் அவர்கள் சிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. இது எதுக்கு போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்க. இது எப்போ வர்ற காட்சி இது? அதாவது அந்த மருதமலை படத்தில் வடிவேலு அவர்கள் கொஞ்சம் கொடூரமாக உக்கரமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு, என் பேர் ஏட்டு ஏகாம்பரம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது என்கவுண்டர் ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் வந்து சிரிச்சுட்டு, உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அந்த இமேஜ் தான் இந்த இமேஜ். இந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பாட்டுக்கிட்ட எதுக்கு இந்த இமேஜை போடணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன இது புரியலையே, என்ன அர்த்தம் இதுக்கு? எங்க ஸ்டாலின் பவர் ஹவுஸ்டா அப்படிங்கிறாங்க உடன்பிறப்புகள். அதுக்கு எதுக்கு இந்த மீம் போடணும், இந்த இமேஜ் போடணும்? கொஞ்சமாவது ஏதாவது அர்த்தமா மீம் போடுங்கப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொன்று, சுயம்பு சரித்திரம் பாருடான்னு ஒரு லைன் ஒன்று வருது, அந்த இமேஜ் எடுத்து போட்டு கூச்சமே இருக்காதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது சுயம்பு சரித்திரம் அப்படின்னா என்னன்னா, சுயம்புனா என்ன உங்களுக்கே தெரியும். அதாவது யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல், யாருடைய பின்னணியும் இல்லாமல், தூக்கி விடுவதற்கு யாரும் ஆளே இல்லாமல் தானாக வளர்ந்து தானாக தன்னை செதுக்கி கொண்டு அந்த இடத்திற்கு வந்து நிற்பவரின் பேரு தான் சுயம்பு. அப்ப சுயம்பு சரித்திரம் பாருடா அப்படின்ட்டு அந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜ் போடும்போது எதுக்காக சிரிக்கணும்? அவர் சுயம்பு தானே, சுயம்பு தானே, ஒத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன்னா குறைஞ்சா போயிருவீங்க. அதை விட்டுட்டு கூச்சமே இல்லையா, வயிற்றுக்கு சொத்தத்தான் திங்கிறியா, இல்லை அதை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா, வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு சொரணை எதுவுமே இல்லையான்ட்டு இல்லாத ஒரு விஷயத்தையே நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்க எங்கெங்க போவாங்க உடன்பிறப்புகள்? நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இரக்கம் இல்லையா, உங்களுக்கு கருணை இல்லையா அப்படின்ட்டு நான் தான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. இப்போ அவங்களுக்கு அவங்க சார்பில் நின்றுக்கிட்டு, இது மட்டும் இல்லை, நான் ஏதோ சும்மா சாம்பிளுக்கு 2 எடுத்துக்கிட்டு வந்தேன். இன்னும் அந்த எடிட் வீடியோவுக்கு கீழே இருக்கிற அந்த கமெண்ட்ஸில், அதோட கோட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்த வச்சுக்கோங்க, உண்மையிலேயே வெக்கம் மானம் சூடு சொரணுக்கிற உடன்பிறப்பாக இருந்தால் தூக்கில் தொங்கிடுவான். அந்த அளவுக்கு வண்டியாக போட்டு கிழிச்சு வச்சுருக்கிறாங்கன்னு வச்சாங்களேன். ஆனால் நம்ம உடன்பிறப்புகள்லாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க பத்திரமா சேஃபாக இருப்பாங்க. காரணம் என்ன சொல்லுங்கள்? அதான் அந்த சூட்சமும். அதனால் இப்படியாக உடன்பிறப்புகள் நாலா பக்கமும் மிதி வாங்கிட்டு இருக்கிறாங்க. உடன்பிறப்புகளுக்கு மூக்கில் 2 ஏறுது, காதில் 2 ஏறுது, கடவாயில் 2 ஏறுது அப்படின்ட்டு நாலா பக்கமும் மிதி வாங்கி கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஏற்கனவே ஏண்டா ஒரு குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு குடும்பத்தோட காலடியிலேயே இருக்கிற கொத்தடிமை அப்படின்ட்டு பேர் வாங்கியிருக்கிற இந்த சமயத்தில் நம்ம சின்னவர் அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னது அப்படின்னா, ஒரு அரங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, மருத்துவத்துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் அவர் முன்னாடி மேடையில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அவருடைய மாமா ஒருத்தர் ராஜமூர்த்தி அப்படின்ட்டு ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவருடைய தாய் மாமா, அதாவது அவருடைய தாயாராக இருக்கக்கூடிய துர்கா அம்மையாருடைய சகோதரர். சரியா போச்சு தானே? ஆமாம், தாய் மாமா. அவரை பற்றி பேசும்போது, அவர் நல்லா படித்தார், டாக்டர் ஆகிட்டாரு, நான் ஒழுங்காக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டாரு, நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இதை ஒரு கொள்கையாகவே வச்சிருக்காரா என்னங்கிறது நமக்கு புரியல. அது என்ன அப்படின்னா,
நான் அதிகமாக பேச மாட்டேன், அடிக்கடி பேச மாட்டேன், எப்பயாவது தான் பேசுவேன், கம்மியாக தான் பேசுவேன். ஆனால் நான் பேசினேன்னா அது அன்னையோட ட்ரோல் மெட்டீரியல்ரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சபதம் எடுத்து வச்சிருக்காரா என்னங்கிறது தெரியல. முதல்ல ஒரு நேர்மையை உண்மையாக ஒத்துக்கிட்டாரு. அந்த வகையில் அவருடைய நேர்மையை நம்ம பாராட்டணும். ரெண்டாவது, அங்கே அரங்கத்தில் இருந்தவங்க கிட்ட ஏதாச்சும் நகைச்சுவையாக பேசி அங்கே இருந்தவங்களை வந்து கலகலப்பாக வச்சுக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அதையும் பாராட்டுறேன். ஆனால் நகைச்சுவையாக பேசுறதுன்றது வேற, தன்னையே நகைச்சுவை ஆக்கிக்கிற மாதிரி பேசுறதுங்கிற வேற. உதயநிதி அவர்கள் பண்ணது ரெண்டாவது விஷயம். ஒன்றும் இல்லை, நீங்கள் உண்மையை பேசியிருக்கிறீங்க, ஆனால் இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் ஏற்கனவே உடன்பிறப்புகளுக்கு எங்கேயும் மரியாதை இல்லை. வீட்டில் மதிக்கிறதில்ல. முதல்ல 200 ரூபா வாங்கிட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தால் யார் மதிப்பாங்க? அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அவங்கள பார்த்து எல்லாரும் கொத்தடிமைகள் அப்படின்ட்டு குதறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இங்கே பாருங்க, எங்கள் சொந்தக்காரர் தான் நல்லா படித்தவர், டாக்டர்லாம் படிச்சிருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், அவர் டாக்டர் வேலைக்கு போயிட்டாரு. நான் ஒன்றும் படிக்கல, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் பாருங்கள் நான் துணை முதல்வர் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவரோட இந்த ஸ்பீச்சை கேட்டு எல்லாரும் அப்படியே நேராக உடன்பிறப்புகளை தான் திரும்பி பார்க்குறாங்க. டே மானங்கட்ட கொத்தடிமை, என்னடா இதெல்லாம்? அங்கே அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கழகத்தில் நீங்கள் என்னதான் படித்திருந்தாலும், நீங்கள் என்னதான் அனுபவம் உள்ளவராக இருந்தாலும், புத்திசாலியாக இருந்தாலும், திறமை உள்ளவராக இருந்தாலும், இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் தான் வருவோம். நாங்கள் என்னதான் படிக்காமல் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நாங்கள் தான் இங்கே வர முடியும் அப்படிங்கிறத அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு தலையை தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிற கொத்தடிமையை பிடிச்சி அவன் முடியை பிடிச்சி இப்படி தூக்கி என்னடா அது கொத்தடிமை அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நீங்கள் உடன்பிறப்புகளுக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன? எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? உங்களுக்கு நகைச்சுவை பண்ணுமா? பாருங்கள், உங்கள் அப்பா மாதிரி அழகாக ஒரு திருக்குறள் சொன்னீங்கன்னா போதும். இல்லை அது ரொம்ப கஷ்டம், வேணாம், ஒரு பழமொழி சொன்னீங்கன்னா வச்சாங்களேன், அந்த அரங்கமே நல்லா கலகலப்பாக இருக்கும். அரங்கம் மட்டும் இல்லாமல் அதை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா கலகலப்பாக இருப்பாங்க. அதனால் அடுத்த தடவை அப்படி ட்ரை பண்ணுங்க. இப்படியாக ஒரே நாளில் தந்தை மகன் 2 பேரும் தங்களுடைய லெகசியை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. சின்னவர் தன்னுடைய லெகசியை தானே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. பெரியவருடைய லெகசியை இந்த உடன்பிறப்புகள் அது என்ன பண்ணும் பண்ணிட்டாங்க. உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? ஒன்றிணைவோம் வா அப்படின்ட்டு ஊர் ஊராக போ, வீடு வீடாக போய் எல்லாரையும் உடன்பிறப்புகளை சேர்த்து எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னு அவர் சொன்னால், நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு அவருக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து அவருக்கு பாட்டு போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்தலன்னு பார்க்குறியா நீ? ஐயா ஸ்டாலின் அவர்களே, இந்த உடன்பிறப்புங்கிட்ட உஷாராந்துக்காங்க. போகிற போக்க பார்த்தா 3வது இடத்துக்கோ 4வது இடத்துக்கோ தள்ளிடுவாங்களாட்டுங்குது. ஆமாம், அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.